நீதிமொழிகள் 21:31. குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும். குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும். ஜெயமோ கர்த்தரால் வரும். ஜெயமோ கர்த்தரால் வரும். ஆண்டவர் இன்றைக்கு உங்களை என்னை பார்த்து சொல்லுகிறார், மகனே உனக்கு ஜெயம் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மகனே உன்னுடைய காரியத்தில் நீ எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காரியத்தில் உனக்கு ஜெயம் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் ஜெயம் கொடுக்கிற ஒரு தேவன், ஜெயம் கொடுக்கிற ஒரு தேவன். பாடுபடுவது கவனித்திருப்பார். ஜெய கிறிஸ்து நமக்கு முன்னால் சொல்லுகிறார். ஆமென். ஜெயமாக எல்லாவற்றையும் கர்த்தர் நடத்துவார். இன்னைக்கு உங்களோடு பேசுகிற ஆண்டவர் உங்களை இந்த இடத்திற்கு அழைத்து கொண்டு வந்து ஒரு வார்த்தை சொல்லுகிறார், மகனே இதுவரையிலும் உன்னுடைய வாழ்க்கையில தோல்வி 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 என்று சொல்லி துவண்டு போயிருக்கிறாய், இனி உன்னுடைய வாழ்க்கையில ஜெயம் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர் ஜெயம் கொடுக்கிற ஒரு தேவன். ஜெயத்தை ஆண்டவர் இந்த பூமியில வைத்து போவதற்காகவே தன்னுடைய சொந்த ரத்தத்தை சிந்தினார். ஜெயம் கொடுக்கிறார். எந்த காரியத்தில் நம்ம தோல்வி அடைந்து போயிட்டு இருக்கிறோம், எந்த காரியத்தில் நம்மால் ஜெயம் எடுக்க முடியவில்லை, அந்த காரியங்களை குறித்து ஆவியானவர் இன்றைக்கு உங்களோட என்னோட விடைபடுகிற வார்த்தை, ஜெயமோ கர்த்தரால் வரும். இதுல ரெண்டு அர்த்தம் உண்டு. ஒன்று, ஜெயம் கர்த்தரால் வரும். ஜெயத்தை ஆண்டவர் உனக்கு தருவார். முடியாத காரியம், நடக்க முடியாத காரியமா இருக்கும், அதுல கர்த்தர் உனக்கு ஜெயத்தை தருவார். ஜெயத்தை தந்து உன்னை ஆசீர்வதிக்கிறவர். இரண்டாவது அருமையாக சொல்லப்படுது, ஜெயமோ ஜெயமோ கர்த்தரால் வரும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியானா ஒரு மனிதன் ஓட்டப்பந்தயத்தில் ஓடுகிறான் என்று சொல்லி வைத்துக் கொள்ளுவோம். எல்லா ஓட்டப்பந்தய வீரர்களும் அதுல பங்கு பெறும் எல்லாருமே பரிசை பெற்றுக் கொள்ள வேண்டும், ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கணும் அப்படின்னு தான் ஓடுவாங்க. கடைசி பிரைஸ் வாங்கணும்னா ஓடுவோமா? ஓடுவானா? இல்ல. அதற்காகவே பிரயாசப்பட்டு பல வருஷங்கள் முயற்சி எடுத்து ஓடுகிறார்கள். அப்படி ஓடுகிற பொழுது அந்த ஜெயத்தை எப்படியாவது சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி நம்புவார்கள். அநேக அப்படி ஓடுகிற பொழுது அநேகருடைய நம்பிக்கை எப்படி இருக்கும்? தன்னுடைய சுய பலத்தை நம்புவாங்க. என்ன அடிச்சுக்கிட்ட எவ்வளவு கிடையாது, என்ன அடிச்சுக்க யாருமே இருக்க மாட்டாங்க, நான் தான் அப்படிங்கிற திமிர்ல ஓடக்கூடிய ஆட்களும் உண்டு, பெருமையில ஓடக்கூடிய நபர்களும் உண்டு. ஆனா இங்கு வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? நீ எவ்வளவுதான் பிரயாசப்பட்டாலும், நீ எவ்வளவுதான் காரியங்களை நடத்தினாலும், எவ்வளவுதான் நீ முயற்சி எடுத்தாலும், அந்த காரியங்களிலே ஜெயமோ கர்த்தரால் வரும். ஆமென். அல்லேலூயா. நல்ல புரிந்து கொள்ளணும். இந்த உலக பிரகாரமான மனுஷங்க அநேக காரியங்களை செய்கிறார்களே, அவர்களுக்கெல்லாம் சக்சஸ் ஆகலையா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி இருக்கும். அதற்கான பதிலை கடைசி சொல்லுகிறேன். இங்கு வேதம் சொல்லுகிறது, ஜெயமோ கர்த்தரால் வரும். நீ என்ன முயற்சி எடுத்தாலும் சரி. ஒரு சில வேலைகள்ல நம்ம எக்ஸ்பர்ட்டா இருப்போம், நம்ம ஒரு சிறந்த திறமசாலிகளா இருப்போம், இந்த வேலையை நம்மளை விட யாரும் செய்ய முடியாது அப்படிங்கிற அளவுல இருப்போம். ஆனா அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறவர்களும் விழுந்து போயிருப்பதற்கு, தோற்று போயிருப்பதற்கு பல சந்தர்ப்பங்களை சொல்ல முடியும். அநேக காரியங்கள் சொல்லலாம். அலெக்சாண்டர் குறித்து நமக்கு தெரியும். தன்னுடைய 33 வயசுக்குள்ள இந்த உலகத்தினுடைய பெரும் பகுதியை தன்னுடைய ஆட்சியின் கீழே கொண்டு வந்தவன். இந்த உலகம் முழுவதையும் நான் ஆட்சி செய்வேன் என்று சொல்லி நினைத்துக் கொண்டிருந்தவன். அவன் நினைத்ததெல்லாம் நடந்துச்சு, நினைச்சதெல்லாம் நடந்துச்சு. அவன் போற இடத்துல எல்லாம் வெற்றி பெற்றான். அவன் போற இடத்துல எல்லாம் மற்ற எதிரிகள் தோற்றுக் கொண்டே இருந்தார்கள். அந்த அளவுக்கு வேகம். சின்ன வயசு, பெரிய வயசுல அல்ல, கொஞ்ச காலத்திற்குள்ளாக இந்த உலகத்தினுடைய பெரும் பகுதியை தன்னுடைய கருத்துக்குள்ள கொண்டு வருகிறான். ஆனால் ஒரு சின்ன ஒரு காய்ச்சல் வந்த பொழுது, ஒரு சிறிய வியாதி வந்த பொழுது அவன் மடிந்து போகிறான். எல்லாத்தையும், இந்த உலகத்தை முழுசையும் என் கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வருவேன் அப்படின்னு சொன்னவன் ஒரு நாள் அது முடிவு பெறாதபடி அவன் மடிந்து போகிறதை பார்க்கிறோம். அவன் மடித்த பொழுது சொன்னான், என்னை அடக்கம் பண்ண கொண்டு போகும் பொழுது என்னோட 2 கையையும் இப்படி விரிச்சு கொண்டு போங்க, சவப்பட்டிக்கு வெளியே 2 கையும் போட்டுருங்க அப்படின்னா. எல்லாம் சவப்பட்டிக்குள்ள பெட்டிக்குள்ள அடக்கி வச்சிருப்போம். ஆனா அலெக்சாண்டர் சொன்ன காரியம் என்ன தெரியுமா? 2 கரத்தை வெளியில போட்டுருங்க. அதுக்கு சொன்ன ஒரு காரியம், இந்த உலகம் முழுவதையும் ஆட்சி செய்ய வேண்டும் என்று நினைத்தவன், ஆட்சி செய்யும்படி அநேக நாடுகளை பிடித்தவன் ஒன்றும் இல்லாமல் போகிறான், ஒன்றும் கொண்டு போகாமல் போகிறான், வெறுமையாய் போகிறான். ஒன்றும் இல்லை அவரிடத்துல. அவன் அடக்கம் பண்ண போகும் பொழுது தெருவில் எல்லாம் தங்க நாணயங்களை வீசினார்கள். ஆனால் அவன் ஒன்றும் கொண்டு போகவில்லை. இந்த உலகத்தை முழுவதையும் தன்னுடைய கைகளுக்குள்ளே கொண்டு வர வேண்டும் என்று நினைத்தவனாலே முழுமையான ஜெயத்தை பெற்றுக் கொள்ள முடியவில்லை.
இந்த உலகம் முழுவதையும் ஆட்சி செய்ய வேண்டும் என்று ஹிட்லர் போன்ற தலைவர்களுக்கெல்லாம் ஆசை வந்தது. அவர்களால் முழுமையாய் ஜெயம் எடுக்க முடியவில்லை. ஒரு நாள் தோற்று போனார்கள், ஒரு நாள் மடிந்து போனார்கள். தங்கள் சொந்த ஜனங்களாலே வீழ்த்தப்பட்டவர்கள் உண்டு. கர்த்தர் இன்றைக்கு உங்களை என்னை பார்த்து சொல்லுகிறார், ஜெயமோ கர்த்தரால் வரும். என்னால ஜெயம் வரும். அந்த ஜெயம் உனக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஜெயம் கொடுக்கிற ஒரு ஆண்டவர். வேதம் சொல்லுகிறது, சங்கீதக்காரன் சொல்லுகிறார் 75ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்திலே, கிழக்கிலும் மேற்கிலும் வனாந்தர திசையிலும் இருந்து ஜெயம் வராது. ஜெயம் வராது. ஜெயம் கொடுக்கிற ஆண்டவர் சொல்றார், மகனே கிழக்குல இருந்து வரும், மேற்குல இருந்து வரும், வனாந்தரத்திலிருந்து வரும். நான் எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன். அநேகருடைய எதிர்பார்ப்பு அப்படிதான் இருக்கு. வாழ்க்கையில் அநேக அப்படிதான் எதிர்பார்க்கணும். எனக்கு அவங்க செய்வாங்க, இவங்க செய்வாங்க, அது அந்த இடத்துல இருந்து எனக்கு வசதி வரும், பணம் வரும் அப்படி நினைப்பேன். சின்ன பையனா இருக்கும்போது 10th படிக்கிறதுக்கு முன்னால ஒரு 15 வயசு இருக்கும். நீலகிரி மாவட்டத்தில் படித்துக் கொண்டிருந்தேன். படித்துக் கொண்டிருக்கிற நாட்கள்ல எனக்கு ஒரு ஆசை, வீட்டுல கஷ்டம், எங்க அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டு எங்களை வளர்த்தாங்க. அப்போ நான் ஒரு டவுனுக்கு போவேன். எப்பாவது ஒரு நாள் போவேன். போகும்போது ₹1 ஒரு லாட்டரி சீட். அப்போ ₹1 ஒரு லாட்டரி சீட். அத ஒரு லாட்டரி சீட் வந்து கையில் பைசா, அது ஒரு லாட்டரி சீட்டை வாங்கி கொண்டு வந்து பைபிள் வச்சுடுவேன். பைபிள் வச்சு நல்லா மூடி, அப்போ ₹1,00,000 இதற்கு பிரைஸ் அடிக்கணும், என் வீட்டோட கஷ்டம் எல்லாம் மாறணும் அப்படின்னு சொல்லி நினைப்பேன். ஒரு நாள் அடிக்கல. இப்படி கொஞ்ச நாள் பண்ணி பார்த்தேன். அங்கிருந்தாவது நமக்கு ஜெயம் வந்துடாதா, அங்கிருந்தாவது நமக்கு ஆசீர்வாதம் வந்துடாதா அப்படிங்கிற எண்ணம் ஏற்கனவே இருந்துச்சு. இன்னைக்கு நீங்களுடைய வாழ்க்கை அப்படிதான் இருக்கு. யாராவது உதவி செய்வாங்க, அல்லது எந்த இடத்துல இருந்தாலும் எனக்கு உதவி வரும் என்று சொல்லுகிறார், ஜெயம் வராது. அங்க இருந்தெல்லாம் ஜெயம், எதிர்பார்த்து இருக்கிற இடத்துல ஜெயம் வராது. எங்க இருந்து ஜெயம் வரும்? வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவனிடத்திலிருந்து உனக்கும் எனக்கும் ஒத்தாசை வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்த ஒத்தாசை உனக்கு ஜெயமாய் மாறும். ஒத்தாசை உனக்கு ஜெயமாய் மாறும். கர்த்தர் ஜெயம் கொடுக்கிறார், மனிதர்கள் அல்ல. அதான் சொல்லுகிறார், மனிதனை நம்புவதை விட்டுவிடு, எண்ணப்படுவதற்கு அவன் ஏமாத்திரம். மனிதன் காய்ந்து போகிற புல்லை போல இருக்கிறான், அது பறந்து போகிறதை போல இருக்கிறான். இப்படிதான் மனுஷனுடைய நிலைமை. நம்முடைய நம்பிக்கை கர்த்தர் மேல் இருக்கட்டும். அவர் சொல்கிறார், நான் ஜெயம் கொடுப்பேன்ப்பா, உன் காரியம் எல்லாம் ஜெயமாய் மாறும், உன் காரியம் எல்லாம் ஜெயமாய் மாறும். வேதாகமத்தில் ஒரு சில காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலும் 20ஆம் வசனத்திலும் அங்கு எசேக்கியா என்கிற ஒரு ராஜாவினுடைய வாழ்க்கையில நடந்த ஒரு சம்பவம். அசீரியா நாட்டுடைய ராஜா ஒரு பெரிய சேனையோடு, இவர்களால் எதிர்க்க முடியாத அளவு ஒரு பெரிய சேனை வந்து அந்த தேசத்தை முற்றுகை போடுகிறான். முற்றுகை போட்டுவிட்டு வெளியில நின்று பேசுறான். அவருடைய ஆள் ரப்சாக்கே அப்படிங்கிறவன் ரொம்ப அவமானமா திட்டான் ராஜாவையும், ராஜா அந்த தேசத்தின் ஜனங்களையும் எவ்வளவு கீழ்த்தரமா திட்ட முடியுமோ அந்த அளவுக்கு திட்டுறான். இப்ப இந்த சூழ்நிலையில எசேக்கியா ராஜா சொல்றாரு, தன்னுடைய ஜனங்க மத்தியில ஒருத்தனும் பேசாத. நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. இதுல ஒரு காரியம் உண்டு. நம்ம எப்பெல்லாம் கஷ்டப்படுகிறோமோ அப்பெல்லாம் பிசாசனோ மற்ற மனுஷங்க மூலமா நம்ம பேசுவோம். அல்லேலூயா. அப்ப நம்ம என்ன தெரியுமா செய்யணும்? அமைதியா இருக்கணும். அப்பதான் அமைதியா இருக்கணும். இந்த எசேக்கியா ராஜா தெரியும், யுத்தம் பண்ணி அசீரியா ராஜாவை ஜெயிக்க முடியாது. யுத்தம் பண்ணா ஜெயிக்க கிடைக்காது. அந்த அளவுக்கு பெரிய கூட்டம் போவாங்க. இவன் சொல்லிட்டான், யாரும் ஒருத்தரும் பேசாதீங்க, கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவாருப்பா. கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். பாருங்க, பேசிக்கிட்டே இருக்கிறான். இதெல்லாம் கொண்டு போய் ஆண்டவர்கிட்ட சொல்றான். எழுதுற பேப்பரை, அந்த திட்டின பேப்பர்லாம் வச்சிருந்தால இவர்கிட்ட கொடுத்திருந்தாங்க. இதெல்லாம் அழைத்து கொண்டு போறான் எசேக்கியா ராஜா. ஆண்டவரே பாரும், இப்படி எல்லாம் உண்மையும் இந்த தேசத்தின் ஜனங்களையும் இந்த ரப்சாக்கே பேசுகிறான், இந்த அசீரியாவிலிருந்து வந்த மனிதன் பேசுகிறான். ஆண்டவரே நீர் பாரும், என்னால முடியாது. கர்த்தர் அங்கே ஒரு அற்புதத்தை செய்கிறார். எசேக்கியா ராஜாவிற்கும் அந்த ஜனங்களுடைய வாழ்க்கையிலும் யுத்தம் பண்ணாமலேயே ஒரு அற்புதத்தை செய்து கற்றுக் கொடுக்கிறார். அல்லேலூயா. அது நம்பிக்கை. அப்பதான் அந்த ரப்சாக்கை சொல்லுகிறான் பாருங்க, 20ஆம் வசனத்துல, யுத்தத்திற்கு மந்திராலோசனையும் வல்லமையும் உண்டு என்று சொல்லுகிறாயே. என்ன மந்திராலோசனை உண்டு சொல்லியிருக்கிறார்?
கடவுள் அற்புதம் செய்வார் சொல்லி இருக்கிறான். இது அவனுக்கு எப்படி தெரியுது? மந்திரம் போல தெரியுது. மந்திரம் போடுறோம் அப்படிதானே? நம்முடைய மந்திரம் எப்படி மந்திரம்? என் ஆண்டவர் அற்புதம் செய்வார், என் ஆண்டவர் எனக்கு ஜெயம் தருவார். இதுதான் மந்திரம். இந்த மந்திரம் எப்படி நடக்க முடியாத காரியத்துக்கும் நடக்க முடிகிறது நம்பிக்கை, கர்த்தர் மேல் உள்ள நம்பிக்கை. இந்த ராஜாவுக்கு அப்படிதான் இருந்துச்சு. கடவுள் மேல அந்த நம்பிக்கையோடு ஜனங்களுக்குள்ள சொல்லி விடுகிறான், ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்வார்ப்பா, ஆண்டவர் இந்த எதிரிடத்துல உங்களை தப்பு வைப்பார், இந்த எதிரிடத்துல உங்களுக்கு செய்தி தருவார், நீங்க பயப்படாம இருங்க, நீங்க அமைதியா இருங்க, உனக்கு ஒண்ணு பேச நான் பேசி போட்டவன். கர்த்தர் அற்புதம் செய்தான். பேசினவனும் இல்லை, பேசின தேசமும் இல்லை. அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்காக எனக்காக யுத்தம் பண்ணுகிற பொழுது உங்களுக்கு விரோதமாய் பேசுகிறவருடைய வாயை அடைத்து போடுவார். உங்களுக்கு விரோதமாய் எழுதி இருக்கிறவர்களுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணும்படி கர்த்தர் எழுப்புவார். நீங்க அமைதியா இருக்கணும், அமைதியா இருக்கணும். கர்த்தர் நம்மை நடத்துகிற ஒரு தேவன், ஜெயம் கொடுக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் அமைதியாக நின்றார்கள். யுத்தம் பண்ணாமலேயே ஒரு அற்புதத்தை, ஒரு ஜெயத்தை அவர்கள் சுதந்திரித்துக் கொண்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அதே போல நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவம் இருக்கிறது. கிதியோன் என்கிற ஒரு மனிதன், அவன் மீதியானியர் என்கிற தேசத்திற்கு அடிமையாக இருக்கிறார்கள். 1947ஆம் வருஷம் வரைக்கும் இந்தியா ஆங்கிலேயர்களுக்கு அடிமைப்பட்டு இருந்தது. ஆமா. அதே போல ஸ்ரீலங்கா ஆங்கிலேயர் 48. அப்போ ஒவ்வொரு தேசத்திலும் ஒரு சில குறிப்பிட்ட நாட்களிலே அடிமைப்பட்டு கிடந்திருக்கிறார்கள். இப்ப இந்த ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் மீதியானியர்களுக்கு அடிமை. அந்த அடிமைப்பட்டிருக்கிற நாட்களிலே கிதியோன் என்கிற ஒரு மனிதன் போரடிக்கிறான். போரடிக்கிறதா தெரியுமா? இப்ப எல்லாம் மிஷின் அடிக்குது, மிஷின் தான் அறுக்கும், மிஷின் தான் அடிக்கும். முன்னால அப்படி கிடையாது. கையில அறுப்பாங்க, நெல்லால அறுத்து ஒரு இடத்துக்கு கொண்டு போவாங்க. அது ஒரு களம் சொல்லுவோம், போரடிக்கிற களம். அந்த களத்துல கொண்டு போய் வச்சு அந்த கெட்டு கெட்டா கட்டி மொத்தமா அடிப்பாங்க. இல்ல மாட்டை விட்டு சுத்தி வசிவாங்க. அது போரடிக்கிற களம். அந்த இடத்துக்கு பேரு போரடிக்கிற களம். இங்கே இவன் கோதுமை விளைவித்திருக்கிறான். கோதுமையை இந்த இடத்துக்கு கொண்டு போய் மீதியானியர் பார்த்து விடுவார்கள் என்று சொல்லி களத்துக்கு கொண்டு போல. நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. களத்துக்கு கொண்டு போனா அங்கிருந்து வந்து எல்லாத்தையும் பிடிக்கிட்டு போயிருவான். ஏன்னா அவனுக்கு வீட்டில் அடிமை. அதனால வயலுக்கு பக்கத்திலேயே களத்தை வைத்திருக்கிறான், பயந்து கொண்டு வைத்திருக்கிறான். வயலுக்கு பக்கத்திலேயே வைத்து களத்தை அடித்து கோதுமைகளை வீட்டுக்கு தெரியாம எடுத்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி எதிரிகளுக்கு பயந்து இந்த காரியத்தை செய்து கொண்டிருக்கிறான். கர்த்தர் அவனை பார்த்து சொல்லுகிறார், நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல, பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. பாருங்க, எவ்வளவு பெரிய காரியம். இவன் பயந்துட்டு இருக்கிறான். இவன் பயந்த மனுஷன். பயந்த மனுஷனை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். யோசிப்போம், நான் தான் பயந்துட்டு இருக்கிறேன்யா. பயந்துட்டு இருக்கிற ஒன்றை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, பராக்கிரமசாலியே. அல்லேலூயா. கையை பிடிச்சு சொல்லுங்க, பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. ஆமென். நாம நீ பயந்துட்டு இருக்கிறோம். நாளைக்கு என்ன செய்ய போறோம்? அடுத்த மாசத்துக்கு என்ன செய்ய போறேன்? இந்த காரியத்துக்கு நான் என்ன செய்ய போறேன்? கர்த்தர் சொல்றாரு, நான் உன் கூட இருக்கிறேன். நீ சாதாரணமானவன் அல்ல, நீ பராக்கிரமசாலி சொல்லிட்டு அவனை மேல தூக்கி வச்சுட்டு சொல்றாரு, இந்த மீதியானியரை முறியடிப்பாய், நீதான் முறியடிக்க போற சொல்லிவிட்டாரு. இப்போ இவருக்குள்ள பரிசு தேவனுடைய ஆவி இறங்குது. எல்லா ஜனங்களையும், எல்லா பக்கத்துல உள்ள அந்த கோத்திரத்தில் உள்ள ஜனங்கள் கூப்பிட வந்துடுறாங்க, பின்னால வர்றாங்க. வந்தவர்கள் திரள்கூட்ட ஜனங்கள் இருக்கிறாங்க. இப்பதான் ஆண்டவர் பாக்குறார். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, இது பெரிய ஜனம், இவ்வளவு பெரிய கூட்டம், இவ்வளவு பெரிய கூட்டம் பத்தி என்ன செய்வோம்? நான் இங்கதான் யுத்தம் பண்ணி ஜெயிச்சோன்னு சொல்லுவோம். அப்படிதானே? 10 பேருக்கு 10 பேர் எதிர்னா ஒருத்தர் ஜெயிச்சிட்டோம்னா நான் யுத்தம் பண்ணி ஜெயிச்சிட்டோம்னு சொல்லுவோம். அதெல்லாம் வேண்டாம் அப்படின்ட்டு கூட்டத்தை குறைக்கிறதுக்கு ஒரு காரியத்தை செய்கிறார். கடைசியில தேர்தல் 300 பேர். ஒரு பெரிய யுத்தத்திற்கு புறப்படுவதற்கு கர்த்தர் தெரிந்து கொண்டவர்கள் வெறும் 300 பேர். நல்லா புரிந்து கொள்ளுங்க. இந்த 300 பேரை கர்த்தர் தெரிந்து கொண்டு ஒரு பெரிய கூட்டம், அந்த கூட்டத்திற்கு எதிராக இவர் நடத்துகிறார். போகிறாங்க. இந்த 300 பேர் ராத்திரி வேளையில போய் அங்க ஒரு பெரிய அற்புதம் நடக்குது. கர்த்தர் அவர்களை வெற்றுண்டு விழ செய்கிறார். அங்கே ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்து அவர்களை ஓடுபடி செய்கிறார். ஜெயம் இவர்களுக்கு கிடைத்தது. ஆமென். அல்லேலூயா. ஒரு காரியம் இல்ல. இதுல ஒரு காரியத்தை கர்த்தர் கற்றுக் கொடுக்கிற காரியம் என்ன தெரியுமா? உன் சுய பலம் செஞ்சிச்சு நீ நினைக்காத. உன் சுய பலத்தால ஒண்ணு முடியாது. ஆமென். புரிந்து கொள்ள வேண்டும். என்னுடைய சுய பலத்தினாலதான் நான் இந்த தேசத்துல இருக்கிறேன்னு சொல்லாத. பலனே இல்லாம போற கொரோனா வந்துடும். கொரோனாவில் பெரிய பெரிய ஜிம் மாஸ்டர்லாம் செத்து போயிட்டான். அப்படிதானே?
கரத்தை வைத்து பெரிய காரியத்தை செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்னைக்கு உன்னுடைய கரத்துல ஒன்றுமில்லாத இருக்கிறது. கர்த்தர் சொல்லுகிறார், உன் கரத்தை நான் உன்னை ஆசீர்வதித்து ஒரு பெரிய காரியத்தை உன்னுடைய வாழ்க்கையில் செய்வேன். ஜெயமோ கர்த்தரால் வரும். ஜெயமோ கர்த்தரால் வரும். முடியாத காரியமா தான் இருக்கும், ஒண்ணுமே இல்லாத காரியமா தான் இருக்கும். ஆவியானவரோடு கூட பேசுகிறார். இது ஒண்ணுமே உனக்கு கருத்துல இல்லை, ஆனாலும் பெரிய காரியத்தில் ஜெயத்தை கர்த்தர் உனக்கு தருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பெரிய காரியமா இருக்கும், புத்தி கெட்டாத உயரத்தில் இருக்கும் அந்த காரியம். கர்த்தர் செய்து முடிப்பார். ஜெயமோ கர்த்தரால் வரும். மூன்றாவது பாருங்கள், 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் யோசபாத் என்கிற யூத ராஜாவை குறித்து வேதம் சொல்லுகிறது. இந்த யோசபாத் கர்த்தர் மேல பெரும் நம்பிக்கை வைத்திருந்தார், பெரிய நம்பிக்கை. அவரை போல கடவுள் மேல் நம்பிக்கை வைத்தவர் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. அந்த அளவுக்கு கர்த்தரை உறுதியாக பிடித்துக் கொண்ட ஒரு மனிதர் ராஜா. அங்கே மோவாப் புத்திரர், அம்மோன் புத்திரர், இன்னும் அநேக ராஜாக்கள் எல்லாம் சேர்ந்து இந்த யூத ராஜாவுக்காகிய யோசபாத்துக்கு விரோதமாக யுத்தம் பண்ண வருகிறார்கள். இதை வாசிக்க கேட்ட பகுதியில் அந்த வசனம் சொல்லுகிறது. அந்த வேத வசனத்தில் 2 நாளாகமம் 20:12 ஒரு வாசியுங்கள். 12. எங்கள் தேவனே, அவர்களை நீர் நியாயந்தீர்க்க மாட்டீரோ? எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு வேலனில்லை. நாங்க என்ன செய்யணும் எனக்கு தெரியல. உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது. அன்பான சகோதரியே, உன்னுடைய கண்கள் ஆண்டவரையே நோக்கி கொண்டிருக்குமானால் கர்த்தர் கீழ் உள்ள சம்பவத்தை உனக்கு செய்வார். ஜெயமோ கர்த்தரால் வரும். ஜெயத்தை கொடுக்கிற ஆண்டவர், ஜெயம் கொடுக்கிற ஒரு தேவன். வேதம் அழகா சொல்லுறது பாருங்க. சொன்னாரு, ஆண்டவரே என்ன செய்ய எனக்கு தெரியல. நெருக்கம் வந்துச்சுன்னா அப்படிதான் யோசிக்க தோணும். அந்த அளவுக்கு நெருக்கம். யுத்தம் பண்ணா ஜெயிக்க முடியாது, ஜெயம் வராது. தனித்து நின்று பார்த்தாலும் ஜெயம் வராது. 4 பேர் கூட்டினாலும் இந்த கூட்டத்துக்கு எதிராக நின்று ஜெயம் எடுக்க முடியாது. முடியாத நிலைமை, சரண்டர் ஆகிற நிலைமை. யார்கிட்ட சரண்டர் ஆகிற தெரியுமா? ஆண்டவர்கிட்ட போய் சரண்டர் ஆகலாம். அல்லேலூயா. நம்ம ஆண்டவர்கிட்ட போய் சரண்டர் ஆகணும். ஆண்டவரே என்ன செய்யணும் எனக்கு தெரியலப்பா. அதே வேலை சொல்லும்போது இல்ல, பக்கத்துல ஒருத்த சொல்லுவோம், ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லுவோம், என்ன செய்யணும் தெரியலப்பா அப்படி போல. அதே ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவர் அற்புதத்தை செய்வார். அல்லேலூயா. இந்த ராஜா அப்படியே ஆண்டவர்கிட்ட சொல்லுகிற, ஆண்டவரே நான் என்ன செய்யணும் எனக்கு தெரியல. என் கண்கள் உண்மையை நோக்கி கொண்டிருக்கிறது. எங்களுடைய எல்லாருடைய கண்களும், இஸ்ரவேல் ஜனங்களுடைய கண்கள் உண்மையை நோக்கி கொண்டிருக்கிறது. ஆண்டவர் உடனே சொல்றாரு பாருங்க, 15ஆம் வசனம் 2 நாளாகமம் 20:15, இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல. ஆமென். சொல்லுங்க, இந்த யுத்தம் உன்னுடையது அல்ல, அது என்னுடையது. ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தர் யுத்தம் பண்ணுவா, கர்த்தர் யுத்தம் பண்ணுவா. இவ்வளவு நெருக்கத்துல இருக்கிறேன். ஆண்டவர் சொல்றாரு, இந்த நெருக்கத்துல இந்த உன்னுடைய யுத்தம் உன்னுடையது கிடையாது, என்னுடையது. நான் யுத்தம் பண்ணுகிற கர்த்தர், நான் யுத்தம் பண்ணுகிற ஆண்டவர், நான் ஜெயம் கொடுக்கிற ஒரு தேவன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ அடுத்த நடக்கிற காரியம் 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துல, கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று கர்த்தரை பாடும்படி பாடகர்களை யுத்தத்தில் கொண்டு போய் நிறுத்துகிறார். யுத்த களத்துல யார் நிற்பா? யுத்த வீரர்கள் நிற்கணும். முன்னால நிற்கக்கூடியது, முன்னால நிற்கிறவங்க சாகர துணிஞ்சுதான் போய் நிற்கணும். முன்னால நிற்கிறவங்க உயிரோட திரும்ப வருவாங்கிறதெல்லாம் யுத்தத்துல எந்த ஒரு கேரண்டி கிடையாது. யுத்தத்தின் முன்காலத்தில் நிறுத்தக்கூடியவர்கள். இன்னைக்கு ரஷ்யாவில் சண்டை நடக்குது, உக்ரைனுக்கு ரஷ்யாவுக்கும். இப்ப முன்னால கொண்டு போடுறதுல யார் தெரியுமா? வடகொரியக்காரன் முன்னால கொண்டுதான் சாகர முறை படைகிறே, வடகொரியக்காரன் சாகரா. இதுதான் உண்மை. யுத்தத்துல முன்காலத்தில் இருக்கக்கூடியவர்கள் உயிருக்கு கேரண்டி இல்லை. இங்கே ராஜா செய்ய ஒரு காரியம், பாடகர்களை நிறுத்தினான். முன்களத்தில் நிற்கிறவர்கள் வீரர்கள், தைரியம் உள்ளவர்கள், எதற்கும் துணிந்தவர்கள் இருக்க வேண்டும். ஆனால் இங்கு இந்த ராஜா செய்த ஒரு காரியம், கர்த்தர் மேல அவனுக்கு நம்பிக்கை வருகிறது, ஆண்டவருடைய வார்த்தை மேல அவனுக்கு ஒரு நம்பிக்கை வருகிறது. ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில சொல்லிவிட்டார், யுத்தத்தை கர்த்தர் செய்வதாய் சொல்லிவிட்டார், நான் சும்மா இருக்கும்படி விரும்புகிறேன். ஆனாலும் தேவனை துதிக்கவும் தேவனை பாடவும் நான் பாடகர்களை நிறுத்துகிறேன் என்று சொல்லி பாடகர்களை அவன் நிறுத்துகிறார். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் இதே போன்ற நெருக்கமான சூழ்நிலையில நீங்கள் இருப்பீர்களானால், கர்த்தரை துதிக்கவும் கர்த்தரை பாடவும் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிப்பீர்களானால், கர்த்தருடைய யுத்தத்தை நீங்கள் காண்பீர்கள். ஜெயம் உண்டாகும். ஜெயம் வரும். நீ தோற்று போவதில்லை, நீ தோல்வி அடைந்து போவதில்லை, நீ வெட்கப்பட்டு போவதும் இல்லை, வெட்கப்பட்டு போவதும் இல்லை.
கர்த்தர் அற்புதம் செய்வார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, யூத ஜனங்களுக்கு கர்த்தர் அங்கு ஒரு அற்புதத்தை செய்வதை பார்க்கிறோம். ஆண்டவர் அவர்கள் எல்லாரும் வெற்றுண்டு விழுந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அடுத்த வசனத்தில் அப்படிதான் சொல்றது இல்லையா? அவர்கள் எல்லாரும் அம்மான் முந்தர் ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்களுக்குள்ளே சண்டை, அவங்களுக்குள்ளேயே சண்டை வருது. நீங்க அநேக வீடுகளில் நாம தான் சண்டை போடுறோம். பேசாம இருங்க, அந்த சண்டையை கர்த்தர் இறக்கி திருப்பி விட்டுருவார். அப்படிதானே? வேலை பார்க்கிற இடத்துல சண்டை வருதா, பொறுமையா இரு, ஆண்டவரை துதிச்சு பாடு. கர்த்தர் அவர்களை மற்ற இடத்துல மோதுபடி செய்து உனக்கு செய்து கொடுப்பார். இதுதான் வேதம் சொல்லுகிறார். இப்படிதான் வேதம் கற்றுக் கொடுக்கிறது. ஆண்டவரை துதிங்க, ஆண்டவரை பாடுங்க, ஆண்டவரை துதிப்பதற்கும் ஆண்டவரை பாடுவதற்கும் நேரத்தை ஒதுக்குங்க. கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படுவதை காண்பீர்கள். ஜெயமோ கர்த்தரால் வரும். பாடுங்க. யோசபாத்துடைய ஜனங்கள் ஜெயத்தை பெற்றுக் கொண்டார்கள். நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை அர்ப்பணிக்கிற பொழுது கர்த்தர் நமக்கு ஜெயம் கொடுக்கிறார். இந்த நீதிமொழிகள் 21ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்திற்கு மறுபடியும் வருவோம் என்றால், குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ. அப்போ ஒரு ஆயத்தம் ஒண்ணு இல்லைன்னா ஜெயம் கிடையாது. அப்படிதான் வேதவசனம் சொல்லுது. ஒரு ஆயத்தம் ஒண்ணு உனக்கு இருக்கணும். ஆண்டவர் யுத்தம் பண்ணுவேன் என்று சொல்லிவிட்டார். நான் இந்த யுத்தம் கர்த்தருடையது, உங்களுடையது அல்ல அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்ப சும்மாவே இருந்திருக்கலாம். யோசபா சும்மா இருந்திருக்கலாம், சும்மா இருக்கல. யுத்தத்துக்கு போறதுக்காக எல்லாரும் புறப்பட்டு போகிறார்கள். முன்னணியில முன்புறத்தில பாடகர்களை பாடுவதற்காக நிறுத்துகிறான். ஆயத்தம். ஆண்டவரிடத்திலிருந்து அற்புதத்தை பெற்றுக் கொள்வதற்கு எல்லாருக்கும் ஆயத்தம் தேவையாக இருக்கிறது. நம்ம ஆயத்தம் உள்ளவராக இருக்கணும். ஆண்டவரிடத்திலிருந்து அற்புதத்தை பெற்றுக் கொள்வதற்கு நான் ஆயத்தம் உள்ளவராக இருக்கிறேனா? அதுதான் அருமையான ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்திருக்கிறார். குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தம். பழைய காலங்களில் இந்த ராஜாக்கள் சண்டை போடுவதற்கு நீ ஒரு காலத்தை வச்சிருக்காங்க. வருஷத்துல ஒரு குறிப்பிட்ட காலம். சும்மா இருக்கல, நல்லா திங்கணும், சண்டை போடுறது இதுதான் அவனுடைய வேலையா இருக்கு. பழைய காலத்துல சண்டை போடும் காலம் பைபிள் சொல்லுது. யுத்தத்திற்கு புறப்படுகிற காலம் அந்த பொழுது அப்படின்னு வேதவசனம் சொல்லுது. அப்போ இந்த சண்டை போடுற காலங்கள்ல சண்டை கொஞ்ச நாள் தான் நடக்கும். ஒன்றும் ஜெயிப்பா இல்ல தோப்பா இல்ல சரண் அடைவான், இதெல்லாம் நடக்கும். ஆனா அந்த காலத்திற்கு ஆயத்தமாவதற்கு இந்த குதிரையை ட்ரைனிங் கொடுக்கிறான். ட்ரைனிங் இல்லாத குதிரை யுத்த காலத்துல போய் நிற்க முடியாது. அதை புரிந்து கொள்ளணும். ஒவ்வொரு காரியத்திலும் கர்த்தர் நமக்கு ஆயத்தத்தை எதிர்பார்க்கிறார். நம் ஆயத்தம் உள்ளவர்களாய் நம்முடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்வதற்கு, நம் ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்வதற்கு ஆயத்தம் உள்ளவர்களாய் இருக்கிறோமா என்று சொல்லி கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நீங்களும் நானும் ஆயத்தம் இல்லாதவர்களாய் இருப்போமானால் கர்த்தர் கொடுக்கிற ஜெயத்தை பெற்றுக் கொள்ள முடியாது. ஆமென். நல்லா புரிந்து கொள்ளணும். கர்த்தர் ஜெயத்தை கொடுக்கிறவர் தான். கர்த்தர் யுத்தம் பண்ணுகிறவர் தான். கர்த்தர் யுத்த காலத்துக்குள்ள வந்து உனக்கு துணை செய்கிறவர் தான். கர்த்தருடைய காரியத்துல உனக்காக அற்புதங்களை செய்கிறவர் தான். ஆனா அந்த அற்புதங்களை பெற்றுக் கொள்வதற்கு, ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்வதற்கு நீங்கள் ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்கிறீர்களா? குதிரை ஆயத்தமா இருக்குது யுத்தத்திற்கு போவதற்கு. அதற்கு ட்ரைனிங் கொடுக்கிறார் கர்த்தர். ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் இந்த ஆயத்த காலம் என்று சொல்லி வைத்திருப்பார். மோசை குறித்து பார்க்கும் பொழுது 120 வயசு வரை உயிரோடு இருந்தவர். முதல் 40 வருஷங்கள் அவன் படிப்பதற்காக அரண்மனையில் வளர்க்கப்படுகிறான். ஒரு ட்ரைனிங், ஒரு ஆயத்தம். ஒரு தேசத்தினுடைய ஒரு பெரிய ஜனங்களை நடத்துவது என்பது சாதாரண காரியம் கிடையாது. கர்த்தர் அவனை தனியாய் பிரித்தெடுத்து அரண்மனையில, பார்வோனுடைய அரண்மனையில கர்த்தர் அவனுக்கு ஞானத்தை கொடுத்து, படிப்பை கொடுத்து வளர்க்கிறார், ஆயத்தப்படுத்துகிறார். அவனுக்கு பொறுமை இல்லாம இருந்துச்சு, கோபக்காரனா இருந்தான். இந்த கோபக்காரனா இருக்கிறவன பொறுமைசாலியா மாற்றுவதற்கு 40 வருஷம் ஆடுகளை மேய்க்கிறதற்கு வனாந்தரத்துல போட்டார். ஆயத்தம். புரியுதா உங்களுக்கு? கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ஆயத்தங்களை போட்டிருப்பார். இந்த தேசத்துல உங்களை கொண்டு வந்து ஆண்டு வைத்திருக்கிறார். ஆனால் ஏதோ ஒரு ஆயத்தத்திற்காக கர்த்தர் வைத்திருக்கிறார். நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஏதோ ஒரு ஆயத்தப்படுத்துவதற்கு, நம்மளை ட்ரைனிங் கொடுப்பதற்காக இந்த தேசத்துல அது நீங்க உங்களுடைய வேலையில வைத்திருக்கிறார். நான் இவ்வளவு ஜெபம் பண்றேன், எனக்கு மேல இருக்கிற வயாம திண்டிக்கிட்டே இருக்கிறானே, மேனேஜர் வயாம போட்டு பேசுறாரு. கர்த்தர் ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கிறாரு ஒரு பெரிய உயர்வை தருவதற்காக. அதுதான் ஆசீர்வாதம், அதுதான் பெரிய காரியம். இந்த ஆயத்தத்திற்கு நம்மை அர்ப்பணிக்கணும். அரண்மனையில இருந்தனே ஆண்டவரே, என்ன கொண்டு போய் காட்டுல ஆடு வைக்க விட்டுட்டீங்க அப்படின்னு நினைச்சிருக்கலாம்ல. ட்ரைனிங். கர்த்தர் அநேகருடைய வாழ்க்கையில ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கிறார். உங்களை கொண்டு
உன்னை கொண்டு கர்த்தர் பெரிய காரியத்தை செய்ய போகிறார். அதனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையா இருக்கலாம், உடைய சொந்த காரியங்களா இருக்கலாம், அதனுடைய ஆசீர்வாதமான காரியங்களா இருக்கலாம். இந்த நாட்கள் உனக்கு ஆயத்தப்படுகிற நாட்கள், இந்த ஆயத்தப்படுகிற நாளிலே கர்த்தரை உயர்த்த வேண்டும் என்று விரும்புகிறார். பொறுமையா காத்து இன்னும் கொஞ்ச காலத்துல உயர்ந்த இடத்தில் நிறுத்தப்படுவாய். உன் பிள்ளைகள் மேன்மையான இடத்துல கற்றுக்கொண்டு நிறுத்துவார். கர்த்தர் ஆயத்தப்படுத்துவதற்கு இடம் கொடு. கர்த்தர் ஆயத்தப்படுத்துவதற்கு நம்ம இடம் கொடுக்கணும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிற ஒரு தேவனா இருக்கிறார். வேதம் சொல்றது பாருங்க, எருமை குறித்து நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்துல எருமைக்கு தலைவனும் அதிகாரியும் இல்லாதிருந்தும் அவை கோடை காலத்துல தங்களுக்கு தேவையான ஆகாரத்தை சம்பாதித்து வைக்கிறது, சேமித்து வைக்கிறது. அது ஆயத்தப்படுது. தேவனுடைய பிள்ளைங்க அநேக சொல்லுவாங்க, என் பிள்ளையுடைய படிப்பு காரியத்துக்கு ஏதாவது சேர்த்து வச்சிருக்கிறியா, அல்ல பிள்ளையோட எதிர்காலத்துக்கு ஏதாவது சேர்த்து வச்சிருக்கிறியா? கடவுள் பார்த்து கிறிஸ்தவங்க சேர்த்து வைக்க கூடாது. கிறிஸ்தவங்க சேர்த்து வைக்க கூடாது. எங்கேயாவது சொல்லுதா பாப்பி? பரலோகத்துல சேர்த்து வைக்கணும். பரலோகத்துக்கு எங்க சேர்த்து வச்சிருக்கிற? பரலோகத்தையும் சேர்த்து வைக்க மாட்டேன், இந்த பூமியில சேர்த்து வைக்க மாட்டேன்னா என்ன அர்த்தம்? நல்ல தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு ஆஸ்திகளை சம்பாதித்து வைக்கிறான். அப்படித்தானே? சொத்து சம்பாதித்து வைக்கிறது யாருடைய நல்ல தகப்பனா? அப்படித்தானே? நான் சொல்லலாமா? பைபிள் தான் சொல்றேன். அதுக்காக ஆண்டவருடைய காரியங்களை விட்டு விட்டு சேர்த்து வைக்கிறது தப்பு. இன்னைக்கு அனைவருடைய வாழ்க்கை அப்படிதான் போயிருது. அதுவும் தவறு. இப்ப இங்க வேதம் சொல்லுகிறது, எருமை பாரு கோடை காலத்துக்கு சொல்லி எப்பெல்லாம் கிடைக்குது அப்பெல்லாம் சேர்த்து வச்சிருது. ஆயத்தமா இருக்கு. தேவனுடைய பிள்ளைகளாக நீங்களும் நானும் ஒரு சின்ன சேவிங் வைங்க. சேமிப்பு இல்லாம இந்த நாட்டில் இருக்காதீங்க. இந்த நாட்டில் எதுக்கு வந்திருக்கீங்க? எதுக்கு வந்திருக்கிறோம்? சம்பாதிக்க தான் வந்திருக்கிறோம். நல்லா புரிந்து கொள்ளுங்க. சம்பாதிக்க தான் வந்திருக்கிறோம். நீங்க எல்லாம் சம்பாதிக்க தான் வந்திருக்கிறீங்க. ஊழியக்காரனுக்கு இந்த லிஸ்ட் வராது. ஊழியக்காரன் சேர்த்து வச்சாலும் அவனை போச்சு அடிச்சிருந்தாரு. நானும் இப்ப பாத்துட்டேன். ₹1 சேர்த்து வைக்க முடியல. அதனால தனி லைட்ல கத்த பார்த்து விடுவார். ஆனா தேவனுடைய பிள்ளைகளுக்கு அந்த கற்றுக் கொடுக்கிற பாடமே எறும்ப பார், சோம்பேறியே எறும்ப பார், அது சேர்த்து வைக்கணும். நம்ம சேர்த்து வைக்கணும். நல்ல தகப்பன் ஆஸ்தியை சேர்த்து வைக்கிறானப்பா. நீங்க நல்ல தகப்பன் உங்க பிள்ளைக்கு என்ன சேர்த்து வைக்கணும்? சொல்லுங்க. ஆஸ்தி சேர்க்கணும். நம்ம பெத்தவங்க வச்சிருக்கிற ஆஸ்தி அழிக்காம இருக்கிறதே பெருசா இருக்கு. நல்லா மாறணும். ஆமென். ஆயத்தம் அன்று சொல்றாரு, ஆயத்தம். இந்த ஜெயமோ கர்த்தரால் வரும் என்று வேதம் சொல்லுகிறது. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல நோவா வேலையை ஆயத்தம் பண்ணுகிற பொழுது இருக்கிற ஒரு வசனத்தோடு கூட இணைந்து ஒரு சில காரியங்களை கற்றுக் கொடுக்கிறார். அப்போ நோவாவுக்கு தெரியுது வேலையை ஆயத்தம் பண்ணுகிறார். ஆண்டவர் இந்த பூமி அழிக்க போகிறார். இந்த பூமி அழிப்பதற்கு முன்பதாக இதெல்லாம் செய்யணும் சொல்லி ஒரு ஆயத்தம் தேவையாக இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளாய் உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் ஜெயத்தை கொடுக்கும்படியான ஒரு சில ஆயத்தங்கள் நமக்கு தேவை. அந்த ஆயத்தம் இருக்குமானால் கர்த்தர் இந்த ஆண்டிலே இந்த நாட்களிலே உங்களுக்கு எதிர்பார்க்கிற காரியத்திலே ஜெயத்தை கொடுப்பார். ஜெயத்தை கொடுப்பார். கைவிட மாட்டார் ஆண்டவர். ஒருபோதும் கைவிடுகிற தேவன் அல்ல. அவர் ஜெயம் கொடுத்து உயர்த்துகிற ஒரு தேவன். ஜெயம் கொடுத்து உன்னை விடுவிக்கிற ஒரு தேவன். அதுதான் உண்மை. அப்படியான இந்த ஆயத்தம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதா? தனிப்பட்ட வாழ்க்கையில ஆயத்தம் உள்ளவராய் இருக்கணும். தேவனை சந்திப்பதற்கு ஆயத்தம் உள்ளவராய் இருக்க வேண்டும். தேவனிடத்திலிருந்து ஜெயத்தை பெற்றுக் கொள்வதற்கு தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் ஆயத்தம் உள்ளவராய் இருக்க வேண்டும். கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஆயத்தத்தோடு இருக்கும் பொழுது கர்த்தர் ஜெயப்படுவார். குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும். அதற்கு பிறகு ஜெயம் வரும். ஜெயம் வரும். கர்த்தர் ஜெயம் கொடுத்து உயர்த்துவார். நம்முடைய வாழ்க்கையில இன்னும் ஜெயம் இல்லையே அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனாய் வெளிப்படுவார். அல்லேலூயா. ஜெயம் கொடுக்கிற ஒரு தேவன். லூக்கா 22ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல இயேசு கிறிஸ்து பஸ்காவுக்கு தேவையான இடத்தை ஆயத்தம் பண்ணும்படி தன்னுடைய சீஷர்களுக்கு சொல்லுகிறார். ஆண்டவர் நினைச்சிருந்தா ஒரு ரூம்ல இதெல்லாம் வச்சு இதெல்லாம் ஆயத்தமா இருக்கு பாருங்க சொல்லிருக்கலாம். அந்த இடத்தை ஆயத்தப்படுத்துவதற்கு தன்னுடைய சீஷர்களுக்கு சொன்னார் என்று வேதம் சொல்லுகிறது. ஊழியமும் அப்படிதான், குடும்பமும் அப்படிதான், ஆயத்தத்தோடு ஒவ்வொரு காரியத்தையும் செய்யணும். படிப்பும் அப்படிதான். பாத்துக்கலாம், படிச்சுக்கலாம், எக்ஸாம் டைம்ல படிச்சுக்கலாம்னு சொன்னா எக்ஸாம் பாஸ் பண்ண முடியுமா? கட்டுத்தொடர் மாதிரி பாஸ் பண்ணா கூட பாஸ் மார்க் தான் வாங்க முடியும். அப்படிதானே பாப்பா? உண்மை அதுதானே. நீங்க நம்ம அப்படிதான் இருந்திருப்போம். எக்ஸாம் டைம்ல பாத்துக்கலாம் சொல்லிட்டு வந்து இன்னைக்கு கஷ்டப்பட்டு கிடக்கும். சரிதானே? பார்க்கணும்.
ஆயத்தம் இருக்கணும். ஆண்டவர் சொல்றாரு ஆயத்தம் இருக்கணும். ஒரு குறிப்பிட்ட காரியத்தை செய்வதற்குரிய ஆயத்தத்தை நாம் வளர்த்துக் கொள்ள வேண்டும். ஆண்டவர் வளர்ந்து அப்படியே பொத்துக்கிட்டு போட மாட்டார். எதையும் நல்லா புரிந்து கொள்ளுங்க. உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய காரியத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நீங்க ஆண்டவருடைய வார்த்தைக்கு ஒரு சில காரியங்களில் இணைந்து செயல்படுகிற பொழுது அந்த வார்த்தையோடு இணைந்து ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அந்த ஆசீர்வாதம் நிறைவாயிருக்கும். வாழ்க்கையில ஆண்டவர் உயர்த்துவதற்கான காரியத்தை வைத்து விட்டார். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், இன்னும் நீ சரியான ஆயத்தம் உனக்கு இல்ல. சரியான அந்த ஆயத்தத்துக்கு நேராக ஆண்டவரை என்னை நடத்தும். ஆண்டவரே, என்னை உயர்த்துவதற்கு, என் வாழ்க்கையில நான் ஜெயமெடுப்பதற்கு, நான் ஒரு பெரிய ஜெயத்திற்கு நேராக கடந்து போவதற்கு ஆண்டவரே எனக்கு ஒரு ஆயத்தம் தேவை. நான் ஆயத்தம் இல்லாதவனாக இருக்கிறேன். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் வேதம் சொல்லுகிறது, ஆயத்தம் என்னும் பாதரட்சை. செருப்படாம வெளியே போறோமா? செருப்போட்டு தான் போறோம். செருப்படாம இருக்கிறவங்க இருக்கிறாங்க, அது சொல்லலாம். ஆனா ஆயத்தம் அப்படிங்கிறது பாதரட்சைக்கு சமம் அப்படி சொல்லப்படுது. அதான் ஸ்டார்டிங். வெளியே போகும்போது நம்ம எடுத்துட்டு போற காரியம். இந்த ஆயத்தங்கிற ஒரு காரியத்தை நமக்குள்ள வெற்றி பண்ணணும். வேலையில முன்னேறணுமா? எனக்கு ஆயத்தம் தேவை. வேலை கவனமா பார்க்கணும், வேலை கவனமா செய்யணும். அடிக்கடி சொல்லுவேன், வேலை செய்யும்போது கடமைக்காக செய்யாத. என்ன வேலை பார்த்தாலும் சரி, சம்பளம் குறைவா கொடுத்தாலும் சரி, மேனேஜரும் முதலாளியும் ஏசிக்கிட்டே திட்டிக்கிட்டே இருந்தாலும் பரவாயில்ல, உன் வேலையை உண்மையா செய். அல்லேலூயா. உண்மைதானே? அதான் கர்த்தர் சொல்றாரு, ஜெயம் கொடுக்கிற தேவன். பார்த்துட்டே இருக்கிறார். ஆடு மேய்ச்சிட்டு இருந்த மோசையை பார்த்துக்கிட்டே இருந்திருப்பார் ஆண்டவர். அவருக்கு பொறுமை வருது. ஆடு மேய்க்க சாதாரண காரியம் கிடையாது. ஒரு மாடு அங்க, ஒரு ஆடு அங்க ஓட, ஒரு ஆடு இங்க ஓட. சும்மா சாதாரணத்துல மேய்க்கல, வனாந்தரத்துல மேய்ச்சான். வனாந்தரத்துல ஆடு மேய்க்கிறது எவ்வளவு கஷ்டம். ஆடு மேய்ச்சிருக்கீங்களா? வீட்டம்மா ஆடு மேய்ச்சிருக்கிறது, சதீஷ் ஆடு மேய்ச்சிருக்கான். நானும் ஒரு 1-2 ஆடு கொஞ்ச நாளைக்கு மேய்ச்சிருக்கிறேன். கொஞ்சம் தினம் மேய்ச்சிருப்போம். ஆடெல்லாம் 2 ஆடுனா கையே பிடிச்சு எடுத்துட்டு போயிருவோம். ஆனா மொத்தமா ஆடு மேய்க்கிறதுல கஷ்டம் இல்லையா? அந்த பொறுமையை கர்த்தர் கற்றுக் கொடுத்தார். உங்களுக்கு எனக்கு இன்னொரு சில காரியங்கள பொறுமை தேவை இருக்கு. ஆயத்தமாகுங்க. ஆண்டவரே எனக்கு பொறுமையை தாருங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஒரு சில காரியங்கள் நமக்கு பொறுமை தேவை. ஆவியானவர் பேசுகிறார். குடும்பத்துல, வீட்டுக்குள்ள பேசும்போது சரி, அல்லது வேலை செய்கிற இடத்துல பேசும்போது சரி, பொறுமை இல்லாததுனால அநேக நன்மைகளை நாம் இழந்து போய் கொண்டு இருக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் இன்னைக்கு பேசுகிறார், நீ ஆயத்தப்படு. இல்லைன்னா மனதத்தை தூக்கி போட்டுருவேன். நான் சொல்லலப்பா, கர்த்தருடைய உண்மைதானே? மோசே அழகா அரண்மனையில் வரலாம். அவனுக்கு ஒரே பெரிய தவறு என்ன தெரியுமா? கோபம். சாதாரண கோபம் இல்ல, அடித்து கொள்ளுகிற அளவுக்கு கோபம். கையாலே அடிச்சு பண்ணிட்டு வரலாம். அந்த அளவுக்கு அவன் கோபக்காரனா இருந்தான். வைராக்கியம் இருந்துச்சு, என்கிற வைராக்கியம் இருந்துச்சு. அந்த வைராக்கியத்தில் ஆண்டவருக்கு தெரியல. இந்த வைராக்கியத்தோட போனா பார்வனை போய் சண்டை போட முடியும், ஜெயிக்க முடியாது. அப்படிதானே? அப்ப பொறுமை தேவை. ஜனங்களை வழிநடத்துவதற்கு, லட்சக்கணக்கான ஜனங்களை வழிநடத்துவதற்கு பொறுமை தேவை. கர்த்தர் பொறுமை கொடுக்கும்படிக்கு அவர்கள் விரும்புகிறார். நீங்க வேலை செய்யற இடத்துல ஆண்டவருடைய பொறுமையை கேளுங்க. இன்னைக்கு ஜெயம் வரும். ஆமென். ஹalleluya. பொறுமையை பெற்றுக்கொள்ளணும். ஆயத்தம், இதெல்லாம் ஆயத்தம். கர்த்தரை உயர்த்துவதற்கு ஒரு சில காரியங்களை முன்னால வச்சிருக்கிறார். படிக்கிற பிள்ளைங்க அந்த ஆயத்தப்படணும். ஆண்டவரே நான் படிக்கிறேன், எனக்கு ஆயத்தத்தை தாரும், ஆயத்தப்படணும் சொல்லி படிக்க 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 கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உண்டாகும். ஜெயமோ கர்த்தரால் வரும். மேலுமே நின்று ஆண்டவருடைய சமூகத்தில் நம்முடைய ஜெயத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக ஜெபிக்க போகிறோம்.